வணக்கம். இந்த கடந்த பொது தேர்தலின் முடிவு தேசிய மக்கள் சக்தி மிக பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ இந்த நிலைமை என்றது வரலாற்றில் இதுக்கு முதல் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் கிடைத்திருக்காத ஒரு நிலைமை. இதுக்கு முதல் அறுதி பெரும்பான்மை அல்லது 3/2 பெரும்பான்மையை பெற்றவர்கள் எல்லாம் வென்ற பின்பு கட்சி தாவல்களுக்கூடாகத்தான் அது நடைபெற்றிருக்கு. இப்போது தேர்தல் நேரடியாக தேர்தலாலேயே அவர்கள் 3/2 பெரும்பான்மையை விட அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். 141 ஆசனத்தை தேர்தல் ரீதியாகவும் 18 ஆசனங்களை நேஷனல் லிஸ்ட்டையும் பெற்றார்கள். அவை இது வரலாற்றில் மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கு பின்னால் தான் அவர்கள் போய் இந்த நடி போய் சுரியில் மாட்டினண்ட மாதிரி மாட்டிக்கொண்ட விஷயமும் இங்கே தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ இந்த 3/2 பெரும்பான்மையை புராட்டி இவர்கள் அதனை காரணம் காட்டி இந்த சொன்ன விஷயங்களை செய்யாமல் தவித்திருக்க முடியும். தாங்களோட மற்ற கட்சிகள் ஒத்துழைக்கணும் இல்லை, தாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாங்கள், கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் கடைப்பிடித்த அந்த முறைமையை இவர்களும் கடைப்பிடித்திருக்கலாம். கடந்த காலங்களில் ஒரு கட்சி ஒரு தீர்வை முன்வைச்சால் இன்னொரு கட்சி அதை எதிர்த்து அதை குழப்பி அடித்து அதை இல்லாமல் ஆக்கும். அவை இவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி என்றது அப்புறம் மற்ற கட்சிகளை சொல்லி இவர்கள் தப்பிக்க முடியாது. அவை இவர்கள் இப்போது மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை மிக விரைவாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள், குறிப்பாக அரசியல் ஜாப்பை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஜனாதிபதி ஆட்சியை ஒழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இவர்களுக்கு இப்போ கையில் நுனிவிரலில் இருக்குது. அவை அதனை சரியாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் பயன்படுத்துவார்களா என்றதுதான் இப்போது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விசேஷமாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கினம் அன்றாட பிரச்சனைகள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் மக்களின் அடிப்படை இன பிரச்சனைக்கான தீர்வு. நாங்கள் எப்பொழுதும் அதிகபட்ச அதிகார பகிர்வையே எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் இவ்வளவு விலை கொடுத்து பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த தேசிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எவ்வாறு தங்களுடைய மக்களினுடைய அந்த அடிமட்ட மக்களின் உரிமைக்காக அவர்களின் அந்த சுரண்டலுக்கு எதிராக போராடினார்களோ அதை இப்போது அதே பிரச்சனை தமிழ் மக்களுக்கும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான முக்கியமான பிரச்சனை தமிழ் மக்களுக்கும் இருக்குது. தமிழ் மக்கள் எப்போதும் தங்களுக்கு உரிய பாதுகாப்புடனான ஒரு அதிகார பகிர்வு ஒன்றதைத்தான் விரும்புகிறார்கள். அதிகபட்சமான அதிகார பகிர்வை விரும்புகிறார்கள். ஆகவே தங்களுடைய சொந்த மக்களின் உரிமைக்காக போராடிய இந்த ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை மதிக்குமா, அதற்கான செயல்பாடுகளை உளப்பூர்வமாக முன்னெடுப்பார்களா, அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்களை பேய்காட்டுகின்ற நடவடிக்கையை இந்த 5 வருஷ காலத்துக்குள்ளேயும் எடுப்பார்களா என்றதான் தமிழ் மக்களின் மத்தியில் இருக்கிற 1000 கேள்விகள். ஆகவே தேசிய மக்கள் சக்தி தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளை தீர்த்து இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல எதிர்காலம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் என்றதையும் இதில் வலியுறுத்தி, அதே நேரத்தில் இந்த புலம்பெயர்ந்த சமூகம் ஒரு காலமும் அவசரப்பட்டு ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பொருளாதார கட்டமைப்புகளை இப்போ வரைக்கும் நீங்கள் நாட்டுக்கு வெளியில்
எங்களுடைய மக்களுக்கான பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். அது எங்களுக்கு பேரம் பேசுகின்ற ஒரு பலமாக அது அமையும். நீங்கள் அவசரப்பட்டு சில நயவஞ்சக தந்திரங்களுக்கெல்லாம் மாட்டி நம்பி ஏமாந்து நாட்டுக்குள்ள முதலாக கொண்டு வந்து எங்களோட மக்களை நிற்கதியாக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாட்டுக்குள்ள முதல் பெறும் என்று சொன்னால் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்ல விஷயம். ஆனால் பொருளாதார வளர்ச்சி வந்த அப்புறம் தமிழ் மக்கள் நட்டாற்றில் கைவிடப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே அதற்கு பிறகு நீங்கள் முதல்ல வெளியில் எடுத்துகிட்டு போகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பு காலால் தேடின அந்த பொருளாதாரத்தை அவசரப்பட்டு ஒரு இறுதி தீர்வை எட்டுறதுக்கு முதல் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து முதலிடுவதை தவிர்த்து நாட்டுக்கு வெளியில் எங்களோட மக்களுக்கான பொருளாதார கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அது எங்களுக்கு மிகுந்த பிரயோசனமாக இருக்கும். இப்போது உங்களுக்கு தெரியும், பொருளாதாரம்தான் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கின்றது. அதன் பால்பட்டுத்தான் ஆயுதமும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஆயுதத்தை விட பலமானது பொருளாதாரம்தான். ஆகவே தமிழ் மக்களாகிய உங்களிடம், புலம்பெயர்ந்த மக்களிடம் மிகுந்த பலமான ஒரு பொருளாதார கட்டமைப்பு இருக்குது. அதனை சரியான முறையில் எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக நீங்கள் சிந்தித்து முதலிட்டு அதனை சரியான முறையில் பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் ஆயுத வழியில் எவ்வளவு பலமாக இருந்தோமோ அதே மாதிரி நாங்கள் சமகாலத்திலையும் பலம் பெறலாம். அதற்கு எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு நல்ல முறையில் வடிவமைக்கப்படணும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அதற்கான முயற்சிகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஒற்றுமையோடு முன்னெடுத்து தமிழ் மக்களை மீண்டும் ஒரு பலமான சக்திகளாக இந்த உலகப்பந்திலே தூக்கி நிறுத்தியீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.